வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தொழிற்சாலைக்கான வாஸ்து அப்படின்ற ஒரு ஜெனரலான டாபிக் கீழே ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கான வாஸ்து எப்படி இருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நல்ல ஒரு நிறைய ஆர்டர்ஸ் வரக்கூடிய விஷயங்களா ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பதிவு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மட்டும் இல்லை, பொதுவாக தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு புரிந்து கொள்ள விஷயமா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்களும் பார்த்துக்கலாம். அதனால முழுமையா பார்த்து பயன்பெறுங்கள். சில விஷயங்கள் எல்லா ஒரு தொழிற்சாலைக்கும் ஒரு அப்ளை ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் ரூல்ஸ் அண்ட் சில விஷயங்களா இருக்கும், வாஸ்து சம்பந்தப்பட்ட ரூல்ஸா இருக்கும். அதனால முழுமையா பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா நம்ம நிறைய இண்டஸ்ட்ரிக்கு கம்பெனிக்கு தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர், ஹைதராபாத் அப்புறம் நிறைய இடங்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதுல வந்து என்ன விதமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வாஸ்து ரீதியாக நம்ம கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த விஷயங்கள் நம்ம திரட்டி தான் இந்த பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கேன். அதனால இது வந்து நான் இதுக்கு நிறைய பதிவுகள் இந்த முன்னாடி நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட்டிருக்கிறேன். ஜெனரலாகவும் போட்டிருக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ், ஃபினான்ஸ் கம்பெனி, இன்னும் டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு, கார்மெண்ட்ஸ் கம்பெனிலாம் வாஸ்து பார்க்க நம்ம போயிருக்கிறோம். இன்னும் ஜுவல்லரி ஷாப்ஸ் சென்னையில் நிறைய ஜுவல்லரி ஷாப்புக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்குறோம். மொபைல் ஷாப்பு, இதுக்கு நிறைய இடங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காகவும் நான் போட்டிருக்கிறேன் இதுக்கான வீடியோகளும். போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கான வாஸ்து எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியும், பொதுவாக தொழிற்சாலைக்கான அமைப்புகள் வந்து சில விஷயங்கள் எப்படிலாம் வரணுன்றது ஒரு சேர்ந்து தான் இந்த பதிவு என்பது அமையப்போகுது. அதாவது இது ஒரு கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. ஒரு இளைஞர் தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சார் நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி என்பது வச்சுட்டு இருக்கிறோம். இது பாரம்பரியமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா காலம், தாத்தா காலகட்டம் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சார். நான் அதுக்கப்புறம் இப்ப அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நானும் என்னோட பிரதர்ஸ்லாம் டேக் ஓவர் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு 2 இயர்ஸா பெரிய அளவுக்கு கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கல சார். வந்த ஆர்டர்ஸ்லாம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு பொருளாதார ஒரு பிரச்சனை, ஸ்டாக்னேஷன், ஒரு தேக்கம் இருந்துட்டு இருக்குது. நாங்க டேக் ஓவர் பண்ணது நல்லா தான் ஒர்க் பண்றோம், ஆர்டர் பண்றோம். ஆனா அந்த ரிசல்ட் என்பது கொடுக்க மாட்டுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நம்ம என்ன சார் ஏதாவது மாற்றம் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க வந்ததுல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் சார் என்று சொன்னாரு. அவரு இது போல பிரச்சனை வந்ததுன்னு சொன்ன உடனே நம்மளுடைய மைண்ட் நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஏன்னா பல இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கோம். இது போல பினான்சியல் ப்ராப்ளம்னா வாஸ்து ரீதியா என்ன பிரச்சனைகள் அவங்க பண்ணியிருப்பாங்க, தவறு பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும். அதெல்லாம் மைண்டை வச்சுக்கிட்டா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களான்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தேன். ஈசானியத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா? ஏன்னா ஈசானியம் தான் ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஈசானிய பகுதி ஏதாவது நம்ம சேஞ்சஸ் தவறான அமைப்பு ஏற்படுத்தும் போது ஒரு ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் என்பது வந்துடும். அது பிசினஸ் என்வரான்மெண்ட் நம்ம பட்சத்துல வரக்கூடிய ஆர்டர்ஸ்ல கட் ஆகுறது, பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொடுத்துரும். அதே போல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் என்னன்ற இப்ப நம்ம வீடியோல போர்டில் நான் தனியாக ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பொதுவாக எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய டாபிக். ஒரு வெஸ்ட் ஃபேசிங் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போறேன். இப்ப உனக்கு குறிப்பாக ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அது லேண்ட் ஈடு வாங்கும்போது என்ன ஷேப்ல இருக்கணும், ஒரு காம்பவுண்ட் வால் வந்து எந்த பகுதியில் போடணும், காம்பவுண்ட் வால் போடணுமா, இல்லை என்ன காம்பவுண்ட் கேட் எந்த பகுதியில் வரணும், ஒரு கிணறு, போரு, சம்புல எந்த பகுதியில் வரணும், ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் சம்மந்தப்பட்ட டேங்க் எங்கே வரணும், செப்டிக் டேங்க் எங்கே வர வேண்டியது இருக்கும், இல்லை என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை வந்து அந்த இடங்கள்ல வந்து ஆஃபீஸ் மேல போடக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எந்த பகுதியில் ஆஃபீஸ் என்பது போடணும், ஆஃபீஸோட அமைப்பு, ஆஃபீஸோட டோர், என்ட்ரன்ஸ், ஆஃபீஸ்க்குள்ள எப்படி டேபிள் போடணும், வேலை செய்யறவங்க எங்க எப்படி உட்காரணும், ஜன்னல் எப்படி இருக்கணும், அகல்நிலை வந்து எப்படி தேர்வு செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து டேரக்டா வந்து வாஸ்து பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வரும். இன்னும் ஸ்டோர் ரூம் எங்க போடணும், வெஹிக்கல்லாம் எந்த பகுதியில், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருந்த பட்சத்துல வெஹிக்கல்லாம் எந்த பகுதியில் நிறுத்தணும், டாய்லெட் பாத்ரூம் எங்க வரணும், சர்வன்ஸ் ரூம் எங்க வரணும், உங்களுக்கு ஏட்ரி மீட்டர், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இது போல விஷயம் எங்க வரணுன்றதை இப்போ போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம போர்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து அந்த கம்பெனி வாஸ்து தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவாக அனைத்து கம்பெனிகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய, அதுவும் நான் கலந்து கட்டி தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு. நம்ம வந்து பல இடங்களுக்கு வாஸ்து பார்த்த அனுபவத்தை திரட்டி இந்த விஷயங்கள் போடுறோம். எல்லாத்துக்கான அமைப்புகளும் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் வராங்க. அப்ப அந்த ப்ராப்ளம் எதுக்காக வந்து வாஸ்து ரீதியா என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ரிசர்ச்சுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுறதுக்காக நம்ம ஒவ்வொரு பதிவுகளா போட்டுட்டு இருக்கோம். இப்ப இவரை பொறுத்த வரையில கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னா, கிட்ட பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் சார், 50 வருஷமா 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் கொஞ்சம் ரன் பண்ணதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா சார் சொல்லியிருந்தேன். ஆமா சார், அவசர தேவைக்காக சார் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அதுல இருந்தே ரொம்ப ஸ்லோ சார், வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, என்ன காரணம் தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. டேரக்டா வந்து பார்த்து கொடுங்க சார், அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த இடத்துல அவரோட செட்டப் பொறுத்தவரை வெஸ்ட் ஃபேசிங் அந்த லேண்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் 3 ஏக்கர் அளவுல இருக்குது.
வெஸ்ட் ஃபேசிங் அமைப்பு. வெஸ்ட் ஃபேசிங்ல என்ட்ரன்ஸ் இந்த பகுதிகளில் மேற்கு மத்தியத்துல இருந்து வடமேற்கு கார்னர் வச்சிருக்காரு. இது கரெக்ட், ஓகேங்களா? இந்த இதை பொறுத்தவரை கரெக்ட். ஆனா என்ன தவறு பண்ணியிருக்கிறாருன்னா, வண்டிகள்லாம் நிறுத்துறது வெயிட். வண்டிகள்லாம் இந்த பகுதியில் நிறுத்தலாமான்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ஜோன்ல நிறுத்தலாம், இந்த விஷயம் ஓகே. அதே போல நார்த் ஈஸ்ட்ல சில வண்டிகளை வெயிட் ஏற்றி வச்சிருக்காரு, இதுவும் தவறு. இதெல்லாம் சில சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. இடம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு வளர்ந்த மனை. வடகிழக்கு வளர்ந்த மனையை பொறுத்தவரை சிறப்பு தான். மற்ற காணர் தான் வந்து வளரக்கூடாதுன்ற அமைப்புல இருந்தாலும் ஈசானி என்பது வளரலாம், எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஆனா என்ன இடம் இருக்குன்றதுக்காக அவங்க அப்பா பண்ணிட்டு வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்த இடம் இருக்குன்றதுக்காக இந்த ஈசானத்துல ஆல்ரெடி ஒரு கிணறு இருந்திருக்குது. கிணறு இருக்குது ஓகே, பள்ளம் என்பது ஈசானியத்துல இருக்கலாம். ஆனா இவர் இந்த பகுதியில இன்னொரு ஒரு ஸ்டோர் ரூம், இங்க ஆல்ரெடி ஸ்டோர் ரூம் இருக்கு சவுத் சென்டர்ல தெற்கு மத்தியில இன்னொரு ஸ்டோர் ரூம் இந்த பகுதியில போட்டுட்டு இருக்காரு. ஈசானியத்துல வெயிட் ஏற்றலாமா, ஸ்டோர் ரூம் போடலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் எல்லாமே குறைஞ்சிடும், இந்த பண வருவாய் என்று வரக்கூடிய லாபம் என்பது குறைஞ்சிடும். இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆபீஸ் கேபின், ஆபீஸ்ன்றது சவுத் வெஸ்ட் ஆல்ரெடி இருந்துச்சு, ஆல்ட்ரேட் பண்றன்ற பேர்ல வண்டிகளை உள்ள வர வண்டிகளை இப்படியே நிறுத்திக்கலான்றதுக்காக இந்த பகுதிகளில் வந்து ஒரு ஆபீஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா வேற வாய்ப்பு இல்லாத பட்சத்துல இங்க இடம் இருந்துச்சு இங்க போட்டுருணும், இதை விட்டுட்டு இங்க போடும் பட்சத்துல பிரச்சனைகள் நிச்சயமாக தரும். அப்ப நம்ம பார்த்துருந்தோம், பார்த்து சார் இது வந்து நீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாமே வாஸ்து ரீதியா வாஸ்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆப்போசிட்டா பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை நீங்க இப்பயே உங்களுக்கு அந்த டைம் நல்ல நேரம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய தவறுகள் பண்ணிருக்கீங்க, ஸ்டோர் ரூம் இங்க போடாதீங்க சார், ஈசானத்துல ஸ்டோர் ரூம் வரவே கூடாதுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதை சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் போட்டுருங்க. செகண்ட் ரூம் இடம் நிறைய இடம் இருக்கு, இருந்தாலும் இங்க வேஸ்டா போகுதுன்றதுக்காக இந்த பக்கத்துல வந்து இங்கேயும் வண்டி விடுறாங்கன்றதுக்காக ஸ்டோர் ரூம், அங்கதான் வந்து அந்த மெக்கானிக் இந்த பொருட்கள் வண்டி ரிப்பேர் பண்றதுக்கான பொருட்கள்லாம் வைக்கணுன்றதுக்காக அங்க ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு வண்டி இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய வண்டிக்கு இங்க ஸ்டோர் ரூம், இங்க இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு இங்க ஸ்டோர் ரூம்ன்றதுக்காக வச்சுட்டு இருக்காரு. தவறு, அங்க மாத்தி இங்கே ஸ்டோர் ரூம் வச்சுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். வண்டியும் ஓடாதான் நார்த் இந்த ரோட்ல நிக்காதீங்க, கொஞ்சம் இடம் விட்டு பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆபீஸ் கேபினும் இந்த இடத்துலயும் வந்து சில வண்டிகள் விட்டுட்டு இந்த பகுதியை வந்து ஆபீஸ் கேபின் இந்த பகுதி மாத்திங்கன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆலோசனை கொடுத்துருவோம். வண்டிகளை ஒன்றும் தள்ளி இந்த பகுதியில தாராளமா நிறுத்திக்கலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது, சரி, சிறப்பான ஒரு அமைப்பு. அப்ப இது மட்டும் பண்ணுங்க சார், நல்லா சிறப்பா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் ஒரு கரெக்டா ஒரு 1 இயர்லயே சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு, நல்ல ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. ஏன்னா அவர் செய்த தவறு தான், தவறுக்கான காரணம் தான், அதுக்கான கன்சிக்வன்சஸ் தான், விளைவுகள் தான் இது போல விஷயம் அனுபவிச்சிருக்காரு. அப்ப இது போல சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி நல்ல கரண்டா நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்காரு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை இன்னும் ஒரு உதாரணம் காட்டணும். ஒரு வெஸ்ட் ஃபேசிங் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எப்படி நல்ல பக்கவா ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா சிறப்பான ஒரு பலன்களை தருன்றதை நான் பக்கத்திலையும் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப இதனுடைய அமைப்புகளை வந்து பார்க்கும்போது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் இருக்கு, இங்க வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு வச்சுங்க. வெஸ்ட் ஃபேசிங்க்கு மேற்கு மத்தியத்துல இருந்து இந்த வடகிழக்கு கார்னருக்கு எங்க வேணா ஓப்பனிங் வரலாம். அதே போல மற்ற பகுதிகளில் வந்து உச்ச பகுதியில் சில விஷயங்கள் இருக்கு. சப்போஸ் வடக்கு பக்கம் தான் ரோடு, இந்த பக்கம் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் சொல்றேன், ஒரு அஷ்யூம் தான், இந்த நார்த் சென்டர்ல இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்க வேணா என்ட்ரன்ஸ் என்பது வரலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சென்டர்ல இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன் எங்க வேணா என்ட்ரன்ஸ் வரலாம். இது செகண்ட் ஆப்ஷனா பாத்துக்கலாம். அதே போல சவுத் சென்டர்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் என்ட்ரன்ஸ் வரலாம், இது 2ஆம் பட்சமா. ஆனா இப்ப வெஸ்ட் ஃபேசிங் உதாரணம் சொல்றதுனால இந்த பகுதி என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ உள்ள வந்தோடனே வண்டிகள்லாம் வெயிட் எல்லாம் எல்லாமே வந்து தெற்கு பக்கமோ இல்ல வந்து மேற்கு பக்கம் தான் நிறுத்தணும். மேற்கு பக்கம் அதிகமா இடம் இல்லைன்னு தெற்கு பக்கம் எல்லா வண்டியிலும் ஒரு செட்டப் என்பது ஏற்படுத்திக்கலாம். அதே போல ஒரு ஆபீஸ் போடுற மாதிரி இருந்தா எப்போதுமே தென்மேற்குல வந்து ஒரு ஆபீஸை போட்டுக்கணும். அங்க இடம் வாய்ப்பு இல்லாத பட்சத்துல தென்கிழக்கு, அதே போல வந்து வடமேற்கு போடணும். வடகிழக்குல ஆபீஸ் என்பது ஏற்படுத்தக்கூடாது, இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஆபீஸ் செட்டப் என்பது மனையடி சாஸ்திர அடிப்படையில் இருக்கணும், ஓகேங்களா? அவருக்கு நான் வந்து கரெக்டா ஒரு 17 ஆபீஸ் மனையடி சாஸ்திர அமைத்து கொடுத்திருந்தேன். ஆபீஸோட செட்டப்பும் மனையடியில கரெக்டா இருக்க வேண்டியது இருக்கும். அதே போல சில பேர் குழி கணக்கு பார்க்கலாம், இதனால மனையடியில கரெக்டா பார்க்கணும். குழி கணக்கு பார்த்தப்போ இன்னும் கூடுதல் சிறப்பாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோர் ரூம் போட்டுக்கிற இருந்தாலும் இங்க ஒரு ஸ்டோர் ரூம் போட்டுக்கலாம், இல்ல இந்த பகுதியில நார்த் வெஸ்ட்ல செகண்ட் ஸ்டோர் ரூம் போட்டுக்கலாம், இல்ல இந்த பகுதியில் ஸ்டோர் ரூம் போட்டுக்கலாம். நார்த் ஈஸ்ட்ல மட்டும் போட முடியாது. இதை சம்பு, போரு, ரெயின் வாட்டர் டேங்கு, இது போல விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து ஈசானியத்துல போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் தெரியும். செப்டி டேங்க் போடுற மாதிரி இருந்தா இந்த பகுதிகளில் போட்டுக்கலாம். இந்த வந்து நம்ம நார்த் வெஸ்ட் ஜோன்ல செப்டி டேங்க் என்பது போட்டுக்கலாம். இது ஸ்டாஃப் ஏரியா, வேலை செய்வாங்க நிறைய பேர், அவங்க தூங்குறதுக்கு போடுறதுக்கு எல்லாமே கெஸ்ட் மாரி தான் ஆகலாம். அவங்க எல்லாமே வடமேற்குல தான் அந்த தனியாக ஸ்டாஃப் கோட்டை மாரி அமைச்சு சில ரூம்ஸ் அமைச்சு இங்க படுத்துக்கிற மாதிரி இருக்கும். டாய்லெட் பாத்ரூம் செப்பரேட்டா அமைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த நார்த் வெஸ்ட் ஜோன்ல அமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். வண்டி செட்டப் எல்லாமே இப்படி விட்டு வச்சுக்கலாம். வண்டி நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, வண்டி எந்த திசை வேணா பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இது போல ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஏற்படுத்தும் சிறப்பா இருக்கும். இப்போ இந்த ஆஃபீஸ் அப்படின்ற பட்சத்துல இன்னும் நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸ்ன்றது அந்த பாஸ், அந்த ஓனர் உட்காரக்கூடிய பகுதி, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியது. அப்ப ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சப்போஸ் இப்போ வெஸ்ட் ஃபேசிங்லேயே எடுத்துக்கணும்னு வச்சுங்க.
இப்போ ஆஃபீஸ் இருக்கு, இது ரெண்டா பிரிச்சுங்க. ஆஃபீஸ் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இந்த பகுதிகளில் இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து, இப்படிதான் இருக்கு. என்ட்ரன்ஸ் நான் இப்படி வச்சு சொல்லிட்டேன். என்ட்ரன்ஸ் உள்ள வர வச்சுட்டு இந்த இடத்துல ஓனர் கேபின் ஒரு டேபிள் போட்டு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணவே உட்காந்துங்க சார் சொல்லிட்டா சவுத் வசோல் சிறப்பு. ஓகேங்களா? அதே போல ஸ்டாஃப் ஒரு 2-3 பேர் இருக்காங்க சொன்னாரு. இந்த பகுதிகளில் ஒருத்தர் உட்காந்துக்க சொல்லுங்க சார், இப்படி போட்டு உட்காந்துக்க சொல்லுங்க சொல்லியிருந்தோம். இப்படிப்படியா உள்ளபடி இப்படி போயிடும். இது போல செட்டப் ஏற்படுத்தி சொல்லியிருந்தேன். அதே போல வந்து இந்த பகுதியில் கார்னர்ல எது விண்டோ வராதவே பார்த்துங்க. மற்ற பகுதியில் வடக்கு கிழக்குல விண்டோ வச்சுங்கன்றவே செட்டப் ஏற்படுத்தி நம்ம தந்திருந்தோம். அப்ப இது போல பல விஷயம் பண்ணது மூலமாக அந்த உதாரணம் காட்டியிருந்தா அதுவும் சிறப்பான பலன்களை தந்துச்சு. ஒரு உதாரணத்துக்காக ஒரு கம்பெனி செட்டப்பை எப்படி இருக்கணும், ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா எப்படி இருக்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன். சில விஷயம் எல்லா கம்பெனிக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது வாஸ்து பார்க்கணுன்றவங்க நேரடியாக வந்து பார்க்கும்போது முழு பலன்களை கிடைக்க முடியும். இப்போ நம்ம போர்டில் டீட்டெயிலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு எப்படிலாம் வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு நலிவடைந்து கொஞ்சம் ஒரு தேக்க நிலை ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்ற பாதை கொடுத்தோம். இது பண்ண பல விஷயங்களை போர்டில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இண்டஸ்ட்ரியல் விசிட், வாஸ்து ரீதியாக இண்டஸ்ட்ரியல் விசிட் பார்க்கணும்னு சொல்லி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க நீங்கள் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் அவைலபிள் இருக்கு, தொடர்பு கொண்டு பேசுங்க. அன்றாடம் பல இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். வீடுகளுக்கு, இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி, பிசினஸுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்குற விஷயங்கள், வாஸ்து கிளாஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, கேபி ஜோதிட வகுப்பு ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தொடர்பு கொண்டு பேசுகிற கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன், சேனலில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க, பல முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் பல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்தோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.